புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாருக்காக, இந்த ஏழை எளிய மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை தந்து நல்லாட்சி நடத்தினார்களோ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்ம எல்லாம் விட்டது. 2014 உடனடியாக காலமானார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் வழியிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்று அம்மாவர்கள் என்னென்ன சொன்னார்கள் நாட்டு மக்களுக்கு, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த நாட்டு மக்களுக்கு, அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றியதோடு அந்த தேர்தல் நேரத்தில் புரட்சித் தலைவி அம்மா கொடுத்த இருசக்கர வாகனம் மானியத்தோடு வழங்க என்ற அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும், அம்மாவுடைய கொள்கைகளை தமிழக மக்களுக்கு கொண்டும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி உங்களுக்கு அம்மா 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதை திட்டத்தை விரிவுபடுத்தி 2000 ரூபாய் வழங்கிய பெருமை அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் நம்ம பதவிக்கலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மேட்டுப்பாளையம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நல்லதனை எல்லாருக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சொன்னால் அது அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்தில். இன்னொன்னு சொல்லணும், நாங்களாம் 2 பேரும் பதவியில் இருந்த காலத்தில் தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 2011 நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இங்கே கருப்பு ஊராட்சியில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நேரே சென்று கணக்கெடுத்ததன் காரணமாக, ஒத்துழைத்ததன் காரணமாக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.